ஈராக்ல கொச்சா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த கொச்சா இடத்துக்குள்ள ஐஎஸ் தீவிரவாதிகள் வராங்க. வந்து அங்க இருக்கிற முதியவர்கள்னு சொல்லும்போது பெண்கள் ஆண்கள் எல்லாரையுமே கொண்டுடுறாங்க. ஆண்களை எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் குவித்து விடுகிறார்கள். பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது சிறுமிகள், கொஞ்சம் வயதுக்கு வந்தவங்க, இவங்களை மட்டும் உயிரோடி வச்சிருவாங்க. அப்படி வச்சுட்டு எங்க கொண்டு வருவாங்கன்னா மொசால் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அங்க ஒரு குட்டி அறையில அத்தனை பெண்களையும் அடைத்து வைத்து விடுவார்கள். ஸோ அடைத்து வைத்த பெண்கள் அவர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம அந்த இருட்டில் இருக்கும்போது திடீர்னு கதவு திறக்கப்படும் போது வெளியில் முழுவதும் ஆண்களாக நிற்பார்கள். அந்த ஆண்கள் அவர்களுக்கு பிடித்த பெண்களை தேர்வு செய்து கொள்ளலாம் அடிமைகளாக. அப்படி தேர்வு செய்யும் பெண்களை அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு செல்லலாம். இப்படி ஒரு நீதிபதியால் அடிமையாக வாங்கப்பட்டவள் தான் நாடியா முராக். இவருக்கு தான் போன வருடம் நோபல் பரிசு கிடைத்தது, அமைதிக்கான நோபல் பரிசு. நாடியா முராக் எந்த இனத்தை சேர்ந்தவர்? ஏன் ஐஎஸ் தீவிரவாதிகள் அந்த இனத்தை மட்டுமே குறிவைத்து தாக்குகிறார்கள்? நாடியா முராக்குக்கு அடுத்ததான் நடந்த விஷயங்கள் என்ன? இதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாடியா முராத் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருக்கும். அவர் ஐநாவில் பேசினது, அவர் எந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவித்தார் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாத நபர்களுக்காக கொஞ்சமா தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெட்செட் வேணா போட்டுக்கோங்களேன். நாடியா முராத் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு 21 வயசு பெண். அந்த பெண்ணை அப்படியே கடத்திட்டு வராங்க, விற்பனை செய்யறாங்க, நீதிபதிட்ட விற்கிறாங்க. நீதிபதி இறுக்கமான உடையை அணிய சொல்கிறார், முடியாதுன்னு சொல்றாங்க, அடிபடுறாங்க. அப்படி அடிபட்டு மறுபடியும் இறுக்கமான உடை என்பது அவர் அணிந்து கொள்கிறார். உடலில் இருக்கும் அத்தனை ரோமங்களும் சவரம் செய்யணும் அப்படின்னு செய்கிறாங்க. அந்த நீதிபதி இவரை வன்புணர்வு செய்கிறார். வன்புணர்வு செய்யும் போது கத்துனாலோ, கண்களை மூடினாலோ, இல்லாட்டி எதிர்த்து ஏதாவது பேசினாலோ அடுத்ததா நரக வேதனை தான். இப்படி வன்புணர்வு ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 10 to 15 முறை செய்யப்படுகிறாள். ஒரு நபரால் கிடையாது சொல்றேன், ஒரு நபரால் 4 to 5 முறை செய்யப்படுகிறாள். சப்போஸ் அவள் தப்பிக்க சென்றாலோ, அப்படி இல்லைன்னா தற்கொலைக்கு முயன்றாலோ, காவலர்கள் இருப்பாங்களாம். அந்த காவலர்கள் ஒரு 6 பேர் 5 பேர்லாம் சேர்ந்து கூட்டு வன்புணர்வு இவளை செய்வார்கள். இவளை மட்டும் இல்ல, இந்த யாசிடி இனத்தை சேர்ந்த அத்தனை பெண்களும் இதே ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நிமிடமும் நரகத்தில் இருந்த நாடியா முராதை யார் காப்பாற்றினார்கள் என்று கேட்டால் அது ஒரு இஸ்லாமிய குடும்பம். ஸோ இந்த கதை, இந்த யாசிடி இனத்தை பற்றி சொல்லும் போது இந்த கதை கிடையாது, இந்த உண்மை சம்பவத்தை ஏன் சொல்கிறேன் என்றால், இங்கே இஸ்லாம் மதம் என்பது தவறான போதனைகளாலும் இல்லாட்டி தவறான மனிதர்களாலும் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. ஐஎஸ் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள், நாடியா முராதை காப்பாற்றியவர்களும் இஸ்லாமியர்கள். முரண்பாடு உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, குரல் வித்தியாசமா இருக்கும். எனவே இப்போ யாசிடி இனத்தை பத்தி தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். யாசிடி குர்து இனத்தை பற்றி நேற்றைய பதிவில் நம்ம பார்த்தோம். பார்க்காத நபர்கள் நேற்றைய பதிவை பார்த்து விடுங்கள். ஸோ குர்து இனத்திற்கு முன்பாக அவர்கள் எல்லாருமே யாசிடிசம் அப்படிங்கிற ஒரு மதத்தின் கீழ் ஒரு இனமாக இருந்தார்கள். இந்த யாசிடிசம்னா என்ன, யாசிடிகள்னா என்ன? குர்தி மொழியை பேசுபவர்களை குர்து இன மக்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அவர்கள் பேசும் மொழி தான் குர்தி அப்படிங்கிறது, குர்திஷ் சொல்லுவாங்க. ஸோ இந்த குர்து மக்கள், அதற்கு முன்பாக நம்ம பார்க்க போனா யாசிடி குர்துக்கள் இருக்காங்க, இஸ்லாமிய குர்துக்கள் இருக்காங்க, அரேபிய குர்துகள் இருக்கிறார்கள், யூத குர்துகளும் இருக்கிறார்கள். சோ குர்து அப்படிங்கிற இனம் எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு இனத்தை 4 5 துண்டு நாடுகளில் பல விதமாக சிதறடிக்கப்படும் போது அந்த இனங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கா செல்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்லும் போது அங்க இருக்கிற மதத்தை கூட இவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சமா ஒத்து போக ஆரம்பிக்கிறார்கள். இதனாலதான் இந்த குர்து இனத்தை பொறுத்த வரைக்கும் யாசிடி குர்துக்கள், அரேபிய குர்துக்கள், இஸ்லாமிய குர்துக்கள், யூத குர்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இந்த இஸ்லாமிய குர்துக்கள் அப்படின்னு சொல்லும் போதே சன்னி குர்துக்கள் இருக்காங்க, சியா குர்துக்களும் இருக்கிறார்கள். கூடுதலா சன்னி குர்துகள் தான் இருக்கிறார்கள் என்பது எல்லோருடைய ஒரு கணக்கெடுப்பா இருக்கு. ஸோ இந்த சன்னி குர்துக்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான் குர்து இனம். மீதம் இருக்கும் எல்லாருமே என்ன, அவங்கெல்லாம் சாத்தானை வழிபடுபவர்கள். குறிப்பா இந்த யாசிதி குர்துக்கள் அப்படிங்கிறவங்க சாத்தானை வழிபடுபவர்கள். இவர்களுக்கு எல்லாம் முன்னாடியா இருந்ததுதான் இந்த யாசிதி அப்படிங்கிற அந்த ஒரு இனம். அந்த இனம் மத்திய ஈராக்ல இருந்தது. ஈராக் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மெசபடோமியா நாகரிகம், சுமேரிய நாகரிகம் இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். சுமேரிய நாகரிகம்னா நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம். அடுத்ததா அனுநாக்கி அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வரப்போகுது. அதுலயும் இந்த ஈராக்,
சுமேரியர்கள், யாசிதி இனம், இது எல்லாமே வரப்போகிறது. சோ இந்த மாதிரி ஒரு யாசிதி குருது இன மக்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நேற்றைய பதிவுல நிறைய பேர் கேட்டது இந்த குருது மக்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான். குருது மக்களுக்கு தனியாக ஒரு மதம் இருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போது இந்த குருது மக்கள், நான் சொன்ன மாதிரி நிறைய பிரிவுகளில் இந்த குருது மக்கள் பிரிக்கப்பட்ட போது அவர்களுடைய மதம் வேறு சில மதங்களுடன் கலந்து விட்டது. இஸ்லாமியர்களைப் போல 5 நேரம் தொழுவார்கள், கிறிஸ்தவர்களைப் போல ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனா அவங்க ஒரே இனமாக இல்லாட்டி ஒரே மதமாக இருக்கிறார்கள். ஸோ யாசிடி இனம் இவங்களுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருந்தது. இயற்கையை மட்டுமே வழிபட்டு கொண்டிருந்தது. இயற்கைன்னு சொல்லும்போது இந்த யாசிடி இனத்தவர்களை ஒளியின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போ காலையில் எந்திரிச்ச உடனே சூரியனை பார்த்து அவங்களுடைய அந்த வணக்கத்தை சொல்ல வேண்டும், பிரார்த்தனையை செய்ய வேண்டும். சூரியனை மட்டும் கிடையாது, அவர்கள் வணங்கிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது மயில், அதே மாதிரி பாம்பு. சொல்ல போனா நம்ம ஹிந்துக்கள்ல இந்த முருகனுக்கும் இந்த யாசிடி இனத்திற்கும் ரொம்பவே தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாசிடி இனத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வரலாறு என்ன என்பது யாருக்குமே தெரியல, எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. சொல்ல போனா ஒட்டோமன் பேரரசு இருந்துச்சு பாருங்க, அந்த ஒட்டோமன் பேரரசின் காலத்தின் போது கூட யாசிடி மக்கள் 72 முறை இன அழிப்புக்கு ஆட்கொண்டார்கள். அதாவது 72 முறை ஒட்டோமன் பேரரசில் இருக்கிற அந்த பேரரசு அரசர்கள் யாசிடி இனத்தை அழிப்பதற்காக நிறைய போர்களை தொடுத்தார்கள். அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் மீதம் இருக்கும் நபர்கள் மட்டும்தான் இப்போது யாசிடி இனத்துக்காக இருக்கிறார்கள். சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை யார் படைத்தார்கள், அவர்களுடைய கடவுள் யார் என்கிற கேள்விக்கான பதில், ஒரு கடவுள் இருக்கார், அவர் வானத்துல இருக்கார், அவர் 7 ஒளியை வீசுகிறார். இந்த 7 ஒளியில் முதன்மையான ஒளி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மயில் தேவதை. அதுதான் அந்த மயில் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவர்களுடைய தேவ தூதன். சோ அந்த மயிலை இவர்கள் காலங்காலமாக கும்பிட்டு வரும்போது அதற்குன்னு வேறொரு கதையும் சொல்றாங்க. பிற்காலத்தில் கடவுள் வேறு சில தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அதில் முதல் மனிதனின் பெயர் ஆதாம் என்பதுதான். அந்த ஆதாமை நீங்கள் கும்பிட வேண்டும் என்று எல்லாருமே சொல்றாங்க, யாசிடி மக்களிடம் சொல்கிறார்கள். சோ யாசிடி மக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு உங்களுடைய ஒளியில் இருந்து பிறந்த மயில் என்பதே போதுமான கடவுளாக இருக்கிறது, எனவே நாங்கள் யாரை கும்பிட மாட்டோம், ஆதாமை கும்பிட மாட்டோம், மயிலைத்தான் கும்பிடுவோம் என்று சொல்லி இன்றளவும் அவர்கள் மயிலைத்தான் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆதாம் சொல்லும் போது இல்லாட்டி இந்த 7 அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் முருகன் என்கிற அந்த வார்த்தையை சொன்னேன். முருகனுக்கும் இதே மாதிரி ஒரு கதை எல்லாமே இருக்கு. 7 இந்த கார்த்திகை அப்படிங்கிற அந்த 6 முகன், கதிர், காமன், இதெல்லாம் எல்லா மதத்திலையுமே இருக்கு. கதிர் என்கிற வார்த்தை இஸ்லாம் மதத்திலும் இருக்கிறது, கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கிறது, கிரேக்கத்திலையும் இதே போல ஒரு கதை இருக்கிறது. 7 ஏஞ்சல்ஸ் கதை தான், 7 நட்சத்திரங்கள் தான். 7 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் 7 நட்சத்திரங்களும் நார்மலா நம்ம பார்க்கும்போது ரொம்பவே பிரகாசமா இருக்குமா. சோ அவர்கள் தான் இந்த பூமியை படைத்தார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கென்று இந்த யாசிடி இனத்திற்கென்று ஈராக்ல நிறைய கோயில்கள் இருக்கு. அந்த கோயில்களில் பலவிதமான சிற்பங்கள் இருக்கின்றன, சில ஓவியங்கள் இருக்கிறது. அந்த ஓவியங்கள் இப்போ இந்த காலத்தில் வரையப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஒரு பெண் பார்ப்பதற்கு அச்சசலா தமிழ் பெண் மாதிரியே இருக்காங்க, மல்லிகைப்பூ ஏதோ வச்சிருக்காங்க. இந்த தீபம் ஏற்றி வழிபடும் வழிபாடு என்பது யாசிடி மக்களிடம் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. தீபம் ஏற்றுதல், சாம்பிராணி போடுதல், அகர்பக்தி, இந்த மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ இந்து மதம் இருக்கு பாருங்க, அதே மாதிரியான ஒரு மதம் அன்றைய காலத்தில் இருந்திருக்கிறது. இந்த ஹிந்து மதத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள். ஆனா பிற்காலத்தில் பலவிதமான மத மாற்றங்கள் இல்லாட்டி பல மதங்கள் உருவாகின்றன. சோ இந்த குர்து மக்கள், யாசிடி மக்கள் எல்லாமே வேறு வேறு மதங்களுக்கு மாறுகிறார்கள், மாற்றப்படுகிறார்கள். நிறைய பேர் நேற்று ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க, இஸ்லாம் அப்படிங்கிற மதம் கட்டாய மத மாற்றத்தை தோற்றுவித்ததுக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் ஒட்டோமன் எம்பையர் அப்படிங்கிற அந்த சர்ச் பண்ணி இஸ்லாம் மதம் எப்படி பரவியது என்று மட்டும் தேடி பாருங்கள். இஸ்லாம் மதம் மட்டும் கிடையாதுங்க, புதிதாக வரக்கூடிய பல மதங்களும் கட்டாய மத மாற்றத்தால் செய்யப்பட்டன. நீங்க கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டாலும் இப்போ அமெரிக்காங்கிற அந்த வரலாறுலாம் பார்க்கும்போது கொலம்பஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்கிற அந்த அவருடைய வரலாறுலாம் நம்ம பார்த்தோம். அப்ப இருக்கிற அந்த பழங்குடியினர்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க, கிறிஸ்தவ மதத்திற்கு மாற சொன்னார்கள். மாறாதவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். இதைதான் கட்டாய மத மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இது எல்லா நூற்றாண்டுகளையுமே எல்லா வரலாறுமே இருந்திருக்கு, இதை யாருமே மறுக்க முடியாது. சோ கேள்வி கேட்பவர்கள் வரலாறை தேடி பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததா சில விஷயங்கள், இந்த யாசிடி மக்கள் இப்படி ஒளி, இயற்கை இதெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கும்போது மீதம் இருக்கும் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, இவங்க சாத்தானை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சோ யாசிடி மக்களுக்கு இது மட்டுமே கிடையாது, அடுத்ததா அவங்களுக்கு சாதி பிரிவுகள், இப்போ தமிழனுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி சாதி பிரிவுகள் இருக்கு. அவங்களுடைய சாதியில் இருக்கும் மனிதர்களை மட்டுமே இவர்கள் கல்யாணம் செய்து கொள்வார்கள்.
வேறு விதத்தில் சொல்ல போனா இப்போ இந்த யாசிடி மதத்திற்கு புதிதாக யாரும் வர முடியாது. இரு யாசிடி பெற்றோர்களிலிருந்து வரும் குழந்தைகள் மட்டுமே யாசிடி மதத்திற்குள் வர முடியும் என்பது இப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனையாக, ஒரு கட்டளையாக இருக்கிறது. யாசிடி மதத்திலும் கோயில்கள் இருக்கின்றன. பூசாரிகளை பிர் என்று அழைக்கிறார்கள். அவங்களுக்கு தனியா இந்த மாதிரி பிராமணர்கள் மாதிரி கோட்பாடுலாம் கிடையாது. ஆனா அந்த பூசாரி வகையில சேர்ந்தவங்க தான் பூசை என்பது செய்யப்பட வேண்டும். அடுத்ததா இவர்களுக்கென்று ஒரு பக்தி பாடல் இருக்கிறது. அதை கவ்வல் என்று சொல்வார்கள். அதை பாடுபவர்களை கவ்வாலி என்று சொல்வார்கள். கவ்வாலி, காவாலி, நம்ம ஒரு சில வார்த்தைகள் நம்மகிட்ட இருந்து அதை ரொம்ப தூரமா காண்பிப்பதற்காக காவாலி அப்படிங்கிறது தான் தப்பான வார்த்தை, தவறான வார்த்தை என்று நம்மளுடைய மனதில் புரிய வைத்து விட்டார்கள் வேறு சில நபர்கள். அதெல்லாம் அரசியல் மாற்றங்கள். அரசியல் அப்படின்னு சொல்றதை விட அவங்களுடைய இனத்தை இங்கே சேர்ப்பதற்காக பலவிதமான நபர்கள் நமக்கு அந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாமே மாற செஞ்சு விட்டாங்க. குறிப்பா சொல்ல போனா மடையர்களுடைய வீர வரலாறு எங்கேயோ இருக்கு. ஆனா மடையர்கள் நம்ம திட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த கவ்வாலிகள் தான் காவாலிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு தமிழில் அந்த வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக காவாலி ரொம்ப தேவையில்லாத விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டாங்க. இப்படிதான் பலவிதமான இடங்களில் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். சோ யாசிடி மக்கள் இன்றளவும் இயற்கை மட்டுமே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? வேட்டையாடப்படுகிறார்கள். இஸ்லாமுக்கு எதிராக இவர்கள் பலவிதமான சடங்குகளை நடத்துகிறார்கள் என்பது இஸ்லாமியர்களின் குற்றச்சாட்டு. இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லும்போது IS தீவிரவாதிகளின் குற்றச்சாட்டு. IS தீவிரவாதிகளை மறிகடந்து இவர்களை காப்பாற்றுபவர்களும் இஸ்லாமியர்கள் தான். நான் சொன்ன மாதிரி நாடியா முராத் என்பவர் தான் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த நாடியா முராதை காப்பாற்றியவர்கள் 2-3 முஸ்லிம் குடும்பங்கள், இஸ்லாமிய குடும்பங்கள். அதன் பிறகுதான் இவங்க வெளியில வந்து ஐநால பேசி இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு எல்லாமே கிடைக்குது. அப்போதும் நாடியா முராத் என்பவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமியர்கள் அனைவர்களும் கெட்டவர்கள் கிடையாது, ஆனா IS தீவிரவாதிகள் மிகப்பெரிய கெட்டவர்கள், அவர்களை அழித்து விடுங்கள், இல்லாட்டி யாசிதி இனம் என்பதே இருக்காது என்று சொல்கிறார்கள். இப்போதும் யாசிதி இனம் பலவிதமான நாடுகளில் இருந்தாலும் அவர்களுக்கென்று தனியான ஒரு மத புத்தகமோ இல்லாட்டி அவர்களுக்கென்று ஒரு கோட்பாடோ கிடையாது. வாய்வழி வந்த கதைகள் மட்டுமே அவர்களுடைய இனங்களில் பரவிக்கொண்டே இருக்கிறது. இன்றைய ஒரு காலகட்டத்தில், மதத்திற்கு முக்கியத்துவம் இல்லாத இந்த ஒரு காலகட்டத்தில் இனியும் யாசிதி இனம் என்பது, யாசிதி அந்த ஒரு தெய்வ வழிபாடு என்பது நிலைக்குமா இல்ல அழிந்து விடுமா என்பது காலத்தின் கையில் தான் இருக்கிறது. இப்படி ஒரு இனம் இருந்தது, அந்த இனம் அழிக்கப்பட்டது. 72 முறை ஒட்டோமன் பேரரசின் போதே அழிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் ஈராக்லாம் யாசிதி இனத்திற்கு எதிரான ரொம்ப பெரிய அராஜகங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போதைக்கு யாசிதி இனத்தை யார் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்மேனியர்கள், ஜெர்மனியர்கள், கொஞ்சமா ரஷ்யாலெல்லாம் இந்த யாசிதி இனம் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பார்க்கலாம். இனியும் இந்த யாசிதி இனத்தை பற்றி ஏதாவது வரலாறு தெரிந்தால் தமிழ் பொக்கிஷம் சார்பாக பதிவு செய்யப்படும். அடுத்த பதிவு என்ன வேணும்? அமெரிக்கா வல்லரசானதா இல்ல அனுநாக்கியா? இது நீங்க கருத்துக்களாக தெரிவிக்கலாம். இதுக்கு ஒரு போல், ஒரு கருத்தெடுப்பு என்பது கம்யூனிட்டில போட்டு விடுறேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.